கோபத்துக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கோபமாக இருக்கும்போது வார்த்தைகள் அப்படியே அளந்து 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 சொல்லணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. கோபத்துக்கு ஆயுசு கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு ஆயுசு ரொம்ப ஜாஸ்தின்னு. இதுதான் இந்த ஃப்ரீ வில் அண்ட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம். உங்களுடைய சுதந்திரமும் உங்களுடைய விதியும் அங்கே தான் இருக்குது. கோபப்படுறது இயல்பு. கோபம் ஒரு செயல்னால வர்றது மனுஷன் சுபாவம். கோபமே வராத மனுஷன்லாம் யாரும் கிடையாது. அதை கடந்து போனால் ஒரு ஞானி ஆகிடுறோம். நீங்கள் ஞானி ஆகுறீங்க இல்லை, அது வேறு விஷயம். இன்னும் கோபம் வர்றது இயல்பான விஷயம் தானே. கோபத்தில் நம்ம என்ன செயல்படுறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், அது என்னுடைய சுதந்திரத்தில் தான் இருக்குது. எனக்கு கண்ட்ரோல் இருக்குது என் வாழ்க்கையில். நான் என்ன பேசணும், யார்கிட்ட பேசுகிறோம் தெரிஞ்சு தான் பேசணும். தெரிஞ்சு பேசலைன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவிக்க தான் போகணும். கேட்டு தானே? அதுதான் நியதின்னு சொல்கிறோம். அதுதான் கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறோம். கடவுள் அமைச்சு கொடுத்த விதி அமைப்பு அவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஆனால் நான் எப்படி அதை பயன்படுத்துகிறேன்? கோபம் வரும்போதும் என் வார்த்தையை நான் கட்டுப்படுத்திக்க தெரியுதா? என்னுடைய நடவடிக்கையோ என்னுடைய பேச்சிலையோ அதை வெளிப்படுத்தாமல் கட்டுப்பாட்டில் இருக்க தெரிஞ்சதுன்னா அதுதான் உங்களுடைய எதிர்கால விதிகளை உருவாக்குது. நான் தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன்னா அதனுடைய காயங்கள், தாக்கங்கள் திருப்பி என்னை தாக்க தான் செய்யும். அதை ஏதோ சந்தர்ப்பத்தில் அது வெளிப்படுத்த தான் செய்யும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் சந்தோஷம் திட்டேன்னா சந்தோஷம் தான் எனக்கு திருப்பி செய்வார். அவசியம் இல்லை. சந்தோஷம் என்னோட எதிர்த்து கேட்க முடியாத இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மகேஷ் மூலிமா அதை திருப்பி எனக்கு தாக்குதலை உருவாக்கி கொடுப்பார். மகேஷ் இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளாக இருப்பார். நான் இவரை தானே தாக்கினா, அவரே என்னை திருப்பி தாக்குறார். இந்த பிரபஞ்சம் அப்படி தான் வேலை செய்யுது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு இடத்துல விதை போட்டால் இன்னொரு இடத்துல முளைக்குமான்னு நம்ம விதை முளைப்பு இந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம செயல்களுடைய தாக்கங்கள் இந்த பிரபஞ்சம் அது ஒட்டுமொத்தமாக தான் செயல்படுது. நான் ஒருத்தரை தாக்கும்போது அது ஒருத்தரை தாக்கலை, இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக நான் செயல்படுறேன்னு இந்த பிரபஞ்சம் வேறு எந்த வழியில் எனக்கு அதனுடைய பாதிப்பை திருப்பி தர முடியுமோ அந்த இடத்துலேருந்து எனக்கு திருப்பி தாக்குதல் தரும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய நியதி. இது புரிஞ்சுக்காமல் நான் எங்கே தாக்கணுன்னா அங்கேருந்தே எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இவர் திருப்பி தாக்க மாட்டார்னு முடிவு எடுத்து நம்ம செயல்படுறோம் பாருங்கள். இதில் தான் நம்ம கோளாறுகள் இருக்குது. இப்போ விதியை சரியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தோன்னா நம்ம பேச்சு செயல் இது ரெண்டுத்துலேயும் நிறைய பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கும். அப்போ நம்ம செயல்களுக்கும் நம்ம வார்த்தைகளுக்கும் நம்ம பொறுப்பெடுத்து நடக்கும்போது நம்ம எதிர்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஏற்கனவே பல தவறுகள் செய்திருப்போம். அது இந்த ஜென்மம் போன ஜென்மம் இந்த விஷயத்துக்குள்ளார நம்ம அதிகம் போக வேண்டாம். ஆனால் ஏற்கனவே செய்ததை மாற்ற முடியாது. அதனுடைய விளைவுகளை நான் அனுபவிச்சே தீரணும். இப்படிங்கிறது தான் விதின்னு பேசுகிறோம். இனிமேல் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதை முழு கட்டுப்பாடு எடுத்துக்கணுன்னா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் ஜோசியர் ஆகிறது ஆகாதது உங்கள் விருப்பம். ஆனால் ஜோதிடம்னா என்ன, அது எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்தணுன்றது கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க, ஏஎல்பி ஜோதிடம் 30-35 நாளில் இது செஞ்சு தருது. படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.